அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்துல சமீபத்துல ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. பிரபல ஹாலிவுட் ஹாரர் படமான ஆனபல் படத்துல வர்ற அந்த பொம்மை பொதுமக்களின் பார்வைக்காக லூசியானா மற்றும் நியூ ஆர்லியன்ஸ் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இப்போது அந்த பொம்மையே மக்கள் மத்தியில ஒரு பெரும் பீதியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன காரணம் வாங்க பார்த்துடலாம். 1970ஆம் ஆண்டு கெனக்டிகட்டில் உள்ள ஒரு நர்சிங் மாணவிக்கு பரிசாக வந்த இந்த பொம்மை ஆரம்பத்துல சாதாரணமாகத்தான் இருந்தது. ஆனா சில நாட்கள் கழித்து அந்த பொம்மையில சில வித்தியாசங்கள் எல்லாம் தெரியுது. குறிப்பாக அந்த மாணவி காலையில் அந்த பொம்மையை ஒரு அறையில் வைக்கிறார் என்று சொன்னால் மாலையில் அதே இடத்தில் அந்த பொம்மை இருக்காது என்று கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் இந்த பொம்மை இரவு நேரத்தில் அந்த மாணவியின் கழுத்தை நெரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் பயந்து போன அந்த மாணவி அந்த பொம்மையை அமானுஷ்ய ஆய்வாளர்களிடம் ஒப்படைத்தார். அவர்கள் அந்த பொம்மையில் ஆனபல் என்கிற சிறுமியின் ஆவி இருப்பதாக கூறியுள்ளனர். இந்த ஆனபல் பொம்மை பின்னாட்களில் எங்கு சென்றாலும் அமானுஷ்யங்கள் நிகழ்ந்ததால் இந்த பொம்மை பலரது கைகளில் மாறி 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 கடைசியாக ஒரு அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டது. இந்த நிலையில் சில நாட்கள் மட்டும் அந்த பொம்மை பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என அறிவிப்பு வெளியானது. அதனைத் தொடர்ந்து இந்த பொம்மை லூசியானாவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஊரில் உள்ள ஒரு தோட்ட வீடு தீப்பற்றி எரிந்தது. இதனாலேயே இந்த சம்பவத்திற்கு ஆனபல் தான் காரணம் என்று சோசியல் மீடியாவில் பல கதைகள் பரவின. அதற்கும் மேலாக அந்த பொம்மை காணாமல் போய்விட்டதாகவும் செய்திகள் வந்தது. அதே நேரத்தில் நியூ ஆர்லியன்ஸ் சிறையில் இருந்து 10 கொடூர குற்றவாளிகள் தப்பியதாகவும் கூறப்படுகிறது. மக்கள் ஆழ்ந்த பீதியில் போலீசுக்கு புகார்கள் அளிக்க போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். இறுதியில் போலீசார் தெரிவித்தது, தீ விபத்திற்கு மின்கசிவுதான் காரணமே தவிர ஆனபல் காரணம் கிடையாது. மேலும் அந்த ஆனபல் பொம்மை அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது எனவும் இதையும் அந்த அருங்காட்சியகமே உறுதி செய்துள்ளதையும் குறிப்பிட்டுள்ளனர். இருந்தாலும் சரி, ஆனபல் திரைப்படத்தின் பார்ட் 4 இன்னும் சில நாட்களில் வெளியாகும் இருக்கும் நிலையில இந்த படத்தின் ப்ரமோஷனாக கூட இது இருக்கலாம் என பலரும் கேலி செய்து வருகின்றனர். ஆனா இப்பொழுதும் கூட லொரைன் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் இந்த ஆனபல் பொம்மை குறித்த பீதி மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்து உள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது.